இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்று விட வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் நாம் எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்போம். யாராவது நம்மள நீ லூசா, கற்பனை பண்ணிக்காத, அல்லது அப்படியெல்லாம் நடக்கவே இல்ல, நீதான் லூசு மாதிரி பேசுறேன்னு சொல்லி நம்ம ரியாலிட்டியை டவுட் பண்ண வைக்கிறாங்க. இதுக்கு ஒரு பேர் இருக்கு, கேஸ் லைட்டிங். இது ஒரு சைக்கலாஜிக்கல் அபியூஸ், அதுவும் மிகவும் கோழைத்தனமான செயல். கேஸ் லைட்டிங் என்றால் என்ன? இது ஒரு மேனிப்புலேஷன் டெக்னிக். இதில் ஒருத்தர் இன்னொருத்தரை அவங்களோட ஓன் பெர்செப்ஷன்ஸ் மற்றும் சானிட்டியே டவுட் பண்ண வைக்கிறாங்க. நீங்க அதிகமா கற்பனை பண்ணிக்கிறீங்க அல்லது இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லி விக்டிமை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. இந்த சைக்கலாஜிக்கல் அபியூஸ்ல விக்டிம் தங்களோட மெமரி, ஜட்ஜ்மெண்ட், பெர்செப்ஷன் எல்லாத்தையும் குவெஸ்சன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா இந்த கேஸ் லைட்டிங் பண்றவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைக்காதுங்க. அவங்க உண்மையில் மிகப்பெரிய கோழைகள். ஏன்னா அவங்களால தங்களோட மிஸ்டேக்ஸை அட்மிட் பண்ண முடியாது. ட்ரூத்தை ஃபேஸ் பண்ண பயம், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தைரியம் இல்ல. அதனால தான் ரியாலிட்டியே ட்விஸ்ட் பண்ணி விக்டிமை ப்ளேம் பண்றாங்க. இந்த கேஸ் லைட்டர்ஸோட சைக்காலஜியில் ஆழமா போனா அவங்களுக்கு டீப் சீட்டட் இன்செக்யூரிட்டி இருக்கும். அவங்க தங்களோட ஃப்ளாஸை அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால ட்ரூத்தை அவாய்ட் பண்ணுவாங்க. நீ சொல்வது பொய்ன்னு சொல்லி விக்டிமோட ரியாலிட்டியை டினை பண்ணிடுவாங்க. இது பியூர் கவர்டைஸ். இப்ப நாம் பார்க்கலாம், கேஸ் லைட்டிங்க்கு பதிலா என்ன பண்ணலாம். முதல்ல அக்கௌண்டபிலிட்டி பிராக்டிஸ் பண்ணுங்க. தப்பு பண்ணினா சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. ஆமா, நான் அப்படி சொன்னது தவறுதான், என்னை மன்னித்து விடுன்னு ஆனஸ்டா இருங்க. இது வீக்னஸ் இல்ல, இது ரியல் ஸ்ட்ரென்த். அடுத்தது, மத்தவங்களோட ஃபீலிங்ஸை வேலிடேட் பண்ணுங்க. உனக்கு அது வலிக்கிறது என்று எனக்கு புரிகிறதுன்னு சொல்லுங்க. அவங்களோட பெயினை அக்னாலேஜ் பண்ணுங்க. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது ஹெல்த்தி இன்டராக்ஷனுக்கு அடிப்படை. மூன்றாவது, ஹெல்த்தி பெர்ஸ்பெக்டிவ் ஷேரிங் பிராக்டிஸ் பண்ணுங்க. நீ அதை பார்த்த விதம் வேறு, நாம் பார்த்த விதம் வேறு. நாம் உட்கார்ந்து பேசுவோன்னு சொல்லுங்க. ரியாலிட்டியை டினை பண்ணாம டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. இது அண்டர்ஸ்டாண்டிங்கை ப்ரமோட் பண்ணும். நம்ம ரிலேஷன்ஷிப்ஸ்ல ட்ரஸ்ட் மற்றும் ட்ரூத் தான் ஃபவுண்டேஷன். ஆரோக்கியமான உறவு என்பது நம்பிக்கையில் கட்டப்பட வேண்டுமே தவிர சந்தேகத்தில் அல்ல. மேனிப்புலேஷன் மற்றும் டவுட்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண முடியாது. ட்ரூத் மற்றும் ட்ரஸ்ட் தான் ரியல் கனெக்ஷன் கிரியேட் பண்ணும். உண்மையை மறைத்து இன்னொருவரை மனக்குழப்பத்தில் ஆழ்த்தி வெற்றி பெறுவதை விட உண்மையை ஒப்புக்கொண்டு தோற்றுப்போவது எவ்வளவோ மேலானது. இதுதான் ரியல் விஸ்டம். ட்ரூத்தை ஃபேஸ் பண்றது, மிஸ்டேக்ஸை அட்மிட் பண்றது, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது, இதெல்லாம் கரேஜை காட்டுது. உண்மையை எதிர்கொள்ளும் தைரியம் இருப்பவர்களே உண்மையான ஹீரோக்கள். கேஸ் லைட்டிங் பண்றவங்க ஹீரோஸ் இல்ல, கவர்ட்ஸ். ரியல் ஹீரோஸ் ட்ரூத்தை ஃபேஸ் பண்றாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்க, மத்தவங்களோட ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்றாங்க. நம்ம எல்லாரும் இந்த கரேஜை டெவலப் பண்ணலாம். கேஸ் லைட்டிங்கை அவாய்ட் பண்ணி ஹெல்த்தி கம்யூனிகேஷன் பிராக்டிஸ் பண்ணலாம். ட்ரஸ்ட் மற்றும் ட்ரூத்ல பில்ட் பண்ணின ரிலேஷன்ஷிப்ஸ் தான் லாங் லாஸ்டிங் மற்றும் மீனிங்ஃபுல்லா இருக்கும். இதுதான் ரியல் ஸ்ட்ரெங்த். இதுதான் ட்ரூ ஹீரோயிசம்.